நம்ம கோவையில் ஹில் வியூவில் ஒரு வீடு வாங்கணும்னு யாருக்காவது கனவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ட்ரீம் ஹவுஸ் தான் இது. ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல ஃபுல்லாக பேர்ட் சத்தத்தோட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஸ்பாட் இது. எடுத்து வேணா நல்ல கார் பார்க்கிங் ஸ்பேஸோட உள்ள வந்து ஹால் பயங்கர கிராண்டா இன்ட்ரெஸ்டிங்கான லைட்டிங் செட்டப்லாம் பண்ணி வுடன் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிச்சன் வந்து ஒரு மாதிரி மெரூன் அண்ட் டார்க் தீம்ல அந்த லைட்டிங்ஸ்லாம் வச்சு அல்டிமேட் பண்ணியிருந்தாங்க. எங்கே போனாலுமே லைட்டிங் செட்டப் செம்மையா இருந்துச்சு. சும்மா கிராண்டான லைட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த டோர் ஹேண்டில் முத கொண்டு எல்லாமே ப்ரீமியமாக இருந்துச்சு. 3 பெட்ரூம்லயுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா படுத்து தூங்கினா ராஜா பகவத் மாதிரி பிளசண்டான என்விரான்மெண்ட், அப்படியே ஹில் வியூவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஜாலியாக தூங்கலாம். பாத்ரூம்ல சும்மா ஸ்பேசியஸாக ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு பிரித்து கொடுத்து வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. கர்டைன் முத கொண்டு ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஆக்குபை பண்ணிங்கன்னா ரெடி டு யூஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டிகோ. வெளியே போய் உட்காந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அடாடா அந்த ஹில் வியூவில் அப்படியே டின்னர் சாப்பிட்டோன்னா வேற லெவலில் இருக்கும். மொட்டை மாடியில் போய் பார்த்தா 3 சைடுமே ஹில்லால கவர் ஆயிருக்கு. இது ஒரு பெனின்சுலர் ஹவுஸ்னு கூட சொல்லிக்கலாம். நீங்க இப்படி ஒரு இடமா இருக்கு சேஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபார்ட்மெண்ட் பக்கத்துலயே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்பேஸ்ல தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. கோயில் எல்லாம் கூட இங்க இருக்கு. அதை விட முக்கியமா பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. நம்மளோட சேனல் பேரை சொல்லி நீங்க கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. டாடா.